பஞ்சாயத்து பேசுகிறதா பாகிஸ்தான், விரக்தியில் இருக்கிறாரா வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர்கள் என்ன சொன்னார்னா, அணிசேரா கொள்கை, யுஎஸ்எஸ்ஆரும் கிடையாது, யுஎஸ்ஏவும் கிடையாது. இந்திரா காந்தி வந்தாங்க, அவங்க சோவியத் சார்பு நிலைப்பாடு எடுத்தாங்க. வங்கதேசத்தில் அந்த மொழி பிரச்சனை இருந்துச்சு, பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு. இவங்க வங்கதேசத்தை உடைச்சாங்க. இலங்கையை தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சாங்க. ராஜீவ்காந்தி படுகொலை ஆகிறதுக்கு முன்னாலேயே யாசர் அரஃபத் அவரை எச்சரிக்கை செய்தால் உங்களோட வெளியுறவு கொள்கை நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு. இப்போ வெளியுறவு கொள்கைன்னா என்ன? நம்ம ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. அங்கே ஆயத்துல்லா கொமேனி கொலை செய்யப்படுறாங்க. வேடிக்கை பார்க்குறதா இந்தியா? இந்த நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகாதா? உலகத்திலே நாம தான் காட்டுமிராண்டிகள். பஞ்சாயத்து பேசுகிறதா பாகிஸ்தான், வேடிக்கை பார்க்குறதா இந்தியா? விரக்தியில் இருக்கிறாரா வெளியுறவுத்துறை அமைச்சர்? இவையெல்லாம் அலச வருகிறது உங்கள் விடுதலை தேடல். நான் உங்கள் பழனி ஜவஹர். இந்தியா விடுதலை ஆயிடுச்சு. இந்தியாவுக்குன்னு ஒரு வெளியுறவு கொள்கை. நேரு அவர்கள் என்ன சொன்னார்னா, அணிசேரா கொள்கை, யுஎஸ்எஸ்ஆரும் கிடையாது, யுஎஸ்ஏவும் கிடையாது. அடுத்து இந்திரா காந்தி வந்தாங்க, அவங்க சோவியத் சார்பு நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்போ இந்திரா காந்திக்கு சோவியத் சார்பு நிலைப்பாடு. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நாட்டுக்கான பாதுகாப்பு, இந்த விஷயங்களை வந்து அவங்க எடுத்தாங்க. அவங்க வங்கதேச பிரச்சனையில் என்ன செஞ்சாங்கன்னா, வங்கதேசத்தில் அந்த மொழி பிரச்சனை இருந்துச்சு, பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு. அதை பயன்படுத்தி இவங்க வங்கதேசத்தை உடைச்சாங்க. அதே மாதிரி ஈழச்சிக்கல்லே இவங்க தலையிட்டு இலங்கையை தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சாங்க. இதுதான் வந்து அவங்களோட வெளியுறவு கொள்கை நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு. அடுத்து ராஜீவ் வந்தார், அவரும் ஈழ பிரச்சனையை தனக்கு கீழே தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லி அதே மாதிரியான ஒரு முயற்சியை அவர் எடுத்து செஞ்சார். அடுத்து என்ன செஞ்சார்னா, அவர் வந்து மேற்கு சஹாரா விடுதலை வந்து அங்கீகரித்தார். ஆஹா, ஒரு மனிதனுமே ஆர்வலராக இருக்கிறாரு ராஜீவ்காந்தின்னு நம்ம எல்லாம் இது பாராட்டிட முடியாது. ஏன்னா மொராக்காவுக்கும், அதை மேற்கு சஹாராவை அடிமைப்படுத்தி வச்சுருந்த மொராக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய பகை இருந்துச்சு. பகைனா வேற ஒன்றும் இல்லை. 1969 அந்த மொராக்கா தலைநகரில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சர்வதேச முஸ்லீம் மாநாடு நடத்தினாங்க. அந்த முஸ்லீம் மாநாட்டுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு பிரதிநிதி போனாங்க. அந்த இந்திய பிரதிநிதியை வந்து பாகிஸ்தான் கடுமையாக எதிர்த்துச்சு. ஏன்னா இந்தியா வந்து முஸ்லீம் நாடு இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டு மொராக்காவும் திருப்பி அனுப்பிச்சிச்சு. இது சர்வதேச அவமானமாக போயிடுச்சு நம்மளுக்கு. அந்த சர்வதேச அவமானத்தை தீர்த்துக்கிறதுக்கு என்ன செஞ்சார்னா, மேற்கு சஹாரா விடுதலை அடைஞ்சதை வந்து இவர் ஆதரிக்கிறார். அப்போ ராஜீவ்காந்திக்குன்னு ஒரு வெளியுறவு கொள்கை இருக்குது. ராஜீவ்காந்தி என்ன செஞ்சார்னா, அந்த வளைகுடா போகிறப்ப ஈராக் வந்து குவைத்தை ஆக்குப்பை பண்ணப்போ அவர் என்ன செய்கிறாரு, அமெரிக்காவை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. அமெரிக்க விமானங்களுக்கு பெட்ரோல் போடக்கூடாது, போட்டதை வந்து கண்டிக்கிறார். இந்த மாதிரி விஷயம். அப்போ ராஜீவ்காந்திக்கான வெளியுறவு கொள்கைங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் பாலஸ்தீனத்தில் நல்லா நெருக்கமாக இருந்தார். யாசர் அரஃபத்தும் அவரும் நெருங்கிய நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் ராஜீவ்காந்தி படுகொலை ஆகிறதுக்கு முன்னாலேயே யாசர் அரஃபத் அவரை எச்சரிக்கை செய்ததாக நிறைய செய்திகள் இருக்குது. அந்தளவுக்கு அவங்களுக்கு நெருக்கம். அந்த தகவலை அவருக்கு சொல்கிறதுக்காக பல மணி நேரம், அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளுக்கு மேலே எஸ்டிடி லைனை அதே லைனில் கட் பண்ணாமல் வச்சு காத்திருந்துருக்கிறார். அவர் எதுக்குன்னா, இவர் தேர்தலில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ராஜீவ்காந்தி போகிறாருங்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஆபத்து இருக்குங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறதுக்கு யாசர் அரஃபத் சொல்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். அப்போ அந்த வெளியுறவு கொள்கை வந்து நல்லா தெரியுது. பாலஸ்தீன ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரியுது. அடுத்து நரசிம்மராவ் வர்றார். நரசிம்மராவ் வந்தவுடனே அவருடைய வெளியுறவு கொள்கையில் மாற்றம் வருது. இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்குது. அப்பவும் அவர் என்ன செய்கிறாரு, பாலஸ்தீன ஆதரவில் வந்து நிற்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலைங்கிறதுல இந்தியா அங்கீகரிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பயங்கரவாத தடுப்புகளுக்கு இஸ்ரேலோட உறவுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்திய பிரதம மந்திரிகளோட இதே தான் மன்மோகன் சிங்கினுடைய நிலைப்பாடு என்னென்னா, இஸ்ரேலுடைய இந்த உறவும் அதே சமயம் பாலஸ்தீன ஆதரவு, பாலஸ்தீன விடுதலை, பாலஸ்தீனத்துக்கு ஒரு தலைநகரம் ஜெருசலேம் இருக்கணும், அதை வந்து மையமாக வச்சு இவங்க வந்து நாடாக இருக்கணுங்கிறது மன்மோகன் சிங்கினோட காலத்தில் இருந்த வெளியுறவு கொள்கை. இப்படி வெளியுறவு கொள்கை நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியும். இப்போ வெளியுறவு கொள்கைன்னா என்ன? நம்ம இந்தியா என்ன ஸ்டாண்டில் இருக்குங்கிறது சிக்கலாக இருக்குது. இது இஸ்ரேலை ஆதரிக்கிறதா? ஆமாம், இஸ்ரேலை ஆதரிக்கிறது, அமெரிக்காவை ஆதரிக்கிறது, அப்படி எடுக்க முடியல. அமெரிக்கா சார்பாக இருக்கா, சீனா சார்பாக இருக்கா, ரஷ்யா சார்பாக இருக்கா? எதுவும் நம்மளால் விடை சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறோம். அப்போ நீங்கள் நம்ம இந்தியாவுக்கு அருகில் இருக்கிற இந்த பாகிஸ்தான்கிறது நமக்கு தொல்லையாக இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் பயங்கரவாத குழுக்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படுது. இந்தியாவில் அத்தனை சிக்கலுக்கு காரணம் பாகிஸ்தான் தாங்கிறது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பாகிஸ்தான் வந்து
பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒப்பிடுறப்ப அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து மத தீவிரவாதத்தை அவனே வளர்த்தி அவனே இப்போ அடி வாங்கிட்டு இருக்கிறான். இப்போ அதான் அங்கே இருக்கிற சிக்கல். அந்த பாகிஸ்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் உலகளாவிய அளவில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை எல்லாம் எதிர்ப்பாங்கன்னு பார்த்தா பயங்கரவாதத்தை தான் பாகிஸ்தானை எதிர்க்கலை. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜாக அது இருந்தது. அப்போ இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய எதிரி நாடான இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்குற பாகிஸ்தானை அந்நியப்படுத்த முடியாத இடத்துல இருக்குது. அப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட் எதுங்கிறத அமெரிக்காவோ ரஷ்யாவோ சீனாவோ முடிவு பண்ணல. இந்த இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு கொண்டு வரல. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்கு தேவையான பாகிஸ்தானை ஆதரிக்கிறாங்க. பாகிஸ்தானில் பயங்கரவாதம் இல்லை, அவங்க வந்து ISIS அமைப்பை ஒழிச்சாங்கன்னு சொல்லி அமெரிக்கா வந்து பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறான். இன்னொரு குடும்பம் என்னென்னா சீனா போய் அவனுக்கு ஆயுத உதவி கொடுக்குறான். அவன் அந்த யுத்தத்தின் போது அவன் தான் பின்னால் நின்று செய்கிறான். அப்போ இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்கும், அமெரிக்கா ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு நினச்ச அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நாம் தனிமைப்பட்டு இருந்தோம். நீங்கள் இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சீனா ஆதரவு, அமெரிக்கா ஆதரவே இப்போ இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லை. இப்போ ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. அங்கே ஆயத்துல்லா கொமேனி கொலை செய்யப்படுறாரு. ஒரு நாட்டின் தலைவர் கொலை செய்யப்பட்டோன்னே எல்லா நாடும் கண்டிக்கிறாங்க. இந்தியா கண்டிக்காமல் இருக்கணும். ஒரு வாரம் கழித்து அந்த இது நோட்டில் போய் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. இதுக்கிடையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் பேச்சுவார்த்தை நடத்துறது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவிக்குது. இதை ஈரானோ யுஎஸோ மறுக்கலாம். ஈரான் என்ன சொல்கிறான்னா நான் இப்போ வர முடியாது, இப்போ யுஎஸ் வந்து என்ன அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்போ வந்து பேச்சுவார்த்தைக்கு வர முடியாதுங்கிறான். அப்படின்னா என்ன மீனிங்னா அங்கே பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற விஷயத்தை வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாகிஸ்தான்கிறது தீவிரவாத நாடு அப்படின்னு சொல்லி நம்மளால் குற்றஞ்சாட்டப்பட்டுருக்குது. அங்கே அப்படித்தான், அங்கே வந்து மத அடிப்படைவாதங்கிறனால அது அப்படி தான் இருக்குது. இப்போ இந்தியா எந்த நிலையில் இருந்தது, நான் இப்போ இன்னொரு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன்ல, ராஜீவ்காந்தி இந்திரா காந்தியெல்லாம் இருந்தப்போ எப்படி ஒரு பொசிஷன் இருந்துச்சுன்னா மற்ற நாடுகளில் நடக்கிற பிரச்சனையை உள்நாட்டு பிரச்சனைகளில் தலையிட்டு அதுக்கான தீர்வுகளை சரியாக தப்பாக எந்த சைடு நிற்கிறாங்கிறதெல்லாம் நான் சொல்லவில்லை, தலையிடும் அளவிற்கு பெரிய அண்ணனாக இந்தியா இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்துது, இந்தியா வந்து எந்த நிலைமையில் இருக்குங்கிறதே தெரியலைங்கிறது இது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை வந்து ஒயரில் என்ன சொல்கிறாங்கன்னா யுஎஸுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நீடித்த ஒரு ராஜதந்திர மத்தியஸ்தராக பாகிஸ்தான் வெளிப்படுவது டில்லியின் பாதுகாப்பு அரசியல் ராஜதந்திர வட்டாரங்களில் கவலையை உண்டாக்கியுள்ளது. எந்த நிலைமையில் வந்து நம்ம இந்தியா இருக்குங்கிறத பாருங்கள். நம்ம இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இந்த லெவலில் இருக்குங்கிறத தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. வெளியுறவு கொள்கையில் நம்ம யாருன்னே தெரியாமல் போயிட்டுருக்குது. இப்போ ஈரான்லேருந்து வந்து இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு போன அந்த இராணுவ கப்பலை வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அமெரிக்கா உடச்சிடுது. இந்தியா கண்டிக்கலை, இலங்கையிலேருந்து போய் மாலுமிகளை காப்பாற்றுறாங்க. அப்போ இந்த மாதிரியான நெருக்கடிகளுக்கு என்ன சிக்கல்னா இந்த சிக்கலுக்கெல்லாம் அடிப்படை என்னங்கிறது நமக்கு நிறைய கேள்விகள் வருது. இப்போ எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து இவருடைய பேர் வருது. இதை சுப்பிரமணிய சாமி பச்சையாக போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப நாளாகவே உடச்சிட்டு இருக்கிறார். எப்ஸ்டீன் ஃபைல் வந்து இவர் ஆட்டி வைக்குதா அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியாக இருக்குது. அதை விட இன்னொரு குடும்பம் இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு, மது பூர்ணிமான்னு சொல்லி அவங்க இன்னும் ஆர்எஸ்னுடைய இன்னர் சர்க்கிளில் இருக்கிறவங்க, பிஜேபியிலுன்னு இப்போது அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க, மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க, அவங்க மூடி புகழ்ந்து புத்தகம் எழுதினவங்க. அவங்க அந்த புத்தகத்தை அடித்ததுக்கு அப்புறமே அவர்கிட்ட நேராக கொண்டு போய் கொடுக்குறதுக்கு பயந்துருக்கிறாங்க. இந்த மாதிரியான பாலியல் சிக்கல்கள் அவர்களுக்கு நிறைய அவரை பற்றி செய்திகள் வருது. யுஎஸ்ஏக்கு போனப்போ இந்த மாதிரியான கிசுகிசெல்லாம் உண்மைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு தனிநபராக இருந்தாருன்னா நமக்கு சிக்கல் இல்லை. இவர் வந்து ஒரு நாட்டின் பிரதமர், இப்படி இது போன்ற சிக்கலில் சிக்கனார்னா நாளைக்கு இந்த நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகாதா? அப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் தான் இந்த வெளியுறவு கொள்கையில் பிரதிபலிக்குதாங்கிறதான நம்ம கேள்வி. ஏன் ஸ்டஃபனா நின்று அமெரிக்கா செய்கிறது தப்பு, ரஷ்யா செய்கிறது தப்பு, சீனா வர்றது தப்புன்னு ஏன் பேச முடியல? ஏன் இப்போ வந்து இவங்க இந்திரா காந்தியெல்லாம் எடுத்த அந்த ஃபோர்ஸ் அண்ணா அந்த மாதிரியான நிலைப்பாடையே இவரால் எடுக்க முடியல, திணறாரு. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கிய அம்சம். இந்த நிலைமையில் இவர் சொல்லியிருக்கிறார் ஜெய்சங்கர், இது வந்து பாகிஸ்தான் தரகு வேலை பார்க்குதுன்னு சொல்லி. அப்படின்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மோடியை கூப்பிட்டப்ப நாம் அப்படி பார்க்க முடியுமா, அப்படி சொல்ல முடியுமா?
பாகிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிருக்கிறதுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராஜதந்திரத்தில் தோல்விங்கிறது தான் முக்கியம். இப்படி ஒரு வெளியுறவு கொள்கை ஒரு ஊசலாட்டமாக இருக்கிறதா தான் நம்ம பார்வையில் தெரிகிறது. வணக்கம்.